Hey guys, இன்னைக்கு வீடியோ பத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க wheelie tutorial போடுங்க. சோ இன்னைக்கு நேரா வந்துருச்சு நம்ம how to do wheelie tutorial and braking பத்தி பார்க்க போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. சோ நான் தான் உங்க Damboy. Welcome to the world of stunt riding. வாங்க வீடியோக்குள்ள போலாம். And guys, நம்ம ஃபர்ஸ்ட் wheelie பண்றதுக்கு முன்னாடி பைக்கை ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸ்டாப்பர் பண்ணனும். இந்த ஸ்டாப்பர் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் என் கம்ஃபர்டபுளுக்காக பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த டைலுக்கு ஈக்குவலாக வர மாதிரி ஸ்டாப்பர் ரெடி பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ரொம்ப வண்டி வீலி ஹைட் பண்ணி நீங்கள் கீழே விழுந்தால் கூட வண்டி வந்து அந்த ஸ்டாப்பர் இடித்து முன்னாடி தான் போகணும். உங்கள் மேலே வந்து வண்டி விழக்கூடாது. அதுக்கு தான் வீலி பார் ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் ஸ்ப்ராக்கெட் ரொம்ப முக்கியம். ஏன்னா வீலி எல்லாம் பண்ணுறவங்களுக்கு ஸ்ப்ராக்கெட் கொஞ்சம் அப்பர் சைஸ் பண்ணி ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட கேட்டு எவ்வளோ உங்கள் வண்டி சிசிக்கு ஏற்ற மாதிரி பெரிய ஸ்ப்ராக்கெட் போட்டிங்கன்னா வண்டி டிசைன் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா கிளச்சை விட்ட உடனே வீலி ஆகாது, சீரிக்கிட்டு தான் போகும். ஸோ நம்ம பெரிய ஸ்ப்ராக்கெட் போகும்போது அந்த ஸ்பீடை ஸ்லோ பண்ணும். அப்போ ஸ்லோவாக ஆகும்போது என்ன ஆகும், வீலி ஈஸியாக பாப்பப் ஆகும். அதுதான் சிம்பிள் திங் ஸ்ப்ராக்கெட் எதுக்கு பண்ணுறோன்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேண்டில், உங்களுக்கு 2 பீஸ் ஹேண்டில் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. எதுக்கு ஸ்ட்ரைட் பார்த்தீங்கன்னா வீலி நம்ம லாங் பண்ணும்போது பாடி பேலன்ஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நம்ம பாடி. இப்படி இருந்ததுன்னா இப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் நம்ம வந்து எப்போவுமே ஸ்ட்ரைட் ஹேண்டில் பார் போடுவோம். அதே மாதிரி ஸ்டாப்பரு, ஸ்ப்ராக்கெட்டு, ஹேண்டில் கிட் இது இருந்தால் பக்கா. அதே மாதிரி நீங்கள் வந்து 200cc 250cc ஹையர் சிசியில் தான் வீலிங் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பிகினர்ஸுக்கு எவ்வளோ லோ சிசியில் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கும் உங்களுக்கும் சேஃபு, பைக்கும் சேஃபு, ஈஸியாகவும் கற்றுக்கலாம், ரொம்ப ஸ்பீடாக கற்றுக்கலாம் லோ சிசியில். ஓகே வாங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு போய் பார்க்கலாம். அண்ட் கைஸ் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், மெயினாக வண்டியோட ஹேர் ப்ரெஷர். ஃபஸ்ட் டயர் வந்து நம்ம பிக்கர் சைஸ் டயர் போடணும். ஒன்று மினிமம் 120 சைஸ் ஆச்சு போடணும், இல்லைனா 140 போடணும். இந்த 110 130 வந்து போடாதீங்க. ஒன்று போட்டால் 120 போடுங்க, இல்லை 140 போடுங்க. அதில் வந்து ஏர் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 35 வைப்போம். நம்ம 15 தான் வைக்கணும், 10 to 15 பிகினர்ஸுக்கு. ஏன்னா டயர் பலூன் மாதிரி இருந்ததுன்னா வீலி பண்ணும்போது லெஃப்ட்டில் போய்ட்டும் ரைட்டில் போகிறோம், வண்டி சரிஞ்சு கீழே உள்ளதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஏர் ப்ரெஷர் கம்மி பண்ணிட்டீங்கன்னா வண்டி வெயிட்டு உங்கள் வெயிட் ஆகி அப்படி ஃப்ளாட் ஆகிடும். ஸோ ஃப்ளாட் ஆனால் வண்டி ஸ்ட்ரைட்டாக தான் போகும். ஸோ ஏர் ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ணி வீலி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாங்க, வீலி பண்ணும்போது பிரேக்கிங் ரொம்ப முக்கியம். ஏண்டா டேம்பாய் எதுக்குடா வீலி பண்ணும்போது பிரேக் அப்ளை பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். வீலி பண்ணும்போது பேக் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா கீழே விழ மாட்டீங்க. இந்த ஹைட் வரும்போது டக்குன்னு பேக் பிரேக் அப்ளை பண்ணால் இதுக்கு மேலே வண்டி போகாது. பின்னாடி பிரேக் அப்ளை பண்ணும்போது முன்னாடி தான் போவோம். அப்போ என்ன பண்ணணும், முன்னாடி போகும்போது த்ராட்டில் லீவ் பண்ணிடணும், திருப்பி த்ராட்டில் கொடுக்கும்போது பின்னாடி வரும்போது பிரேக். ஸோ இந்த ஹைட் வரும்போது பிரேக்கு, போகும்போது திருப்பி த்ராட்டில், பிரேக்கு த்ராட்டில், அப்போ லாங்கஸ்ட் வீலி அடிக்கலாம். ஸோ பிரேக்கிங் தான் மேஜர் பார்ட்டு. பிரேக்கிங் கற்றுக்கிறது தான் ரொம்ப சீக்கிரமாகவே கற்றுக்க முடியாது. ரொம்ப ப்ராக்டிஸ் பேஷன்ஸ் தேவை. பிரேக்கிங் இருந்தால் மட்டும்தான் நம்ம வீலியில் லாங் ட்ராவல் பண்ண முடியும், சர்க்கிள் வீலி பண்ண முடியும், ஃப்ரீஸ்டைல் ஸ்டண்ட் ரைடிங் பண்ண முடியும். உங்களோட லெவல் அப்கிரேட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். கமான். அண்ட் கைஸ் டிஸ்க்ளைமர், வண்டி நீங்கள் ஸ்டண்ட் பண்ணாலும் சரி, வண்டி ஸ்டண்ட் பண்ணலனாலும் சரி, ரோட்டில் ஓட்டுறதா இருந்தாலே ஹெல்மெட் முக்கியம். ஸ்டண்ட் பண்ணும்போது சேஃப்டி கியர்ஸ் இன்னும் ரொம்ப முக்கியம். ஸோ காய்ஸ் இப்போ நான் வந்து ஃபுல் காற்றுல வீலி பண்ண போகிறேன். பாருங்கள், நான் பாடி பேலன்ஸ்லாம் எதுவும் தராமல் ஒரு பிகினர்ஸ் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணுறேன் பாருங்கள். ஸோ வண்டி தூக்கணுன்னே லெஃப்ட்டில் போகுது, இல்லை ரைட்டில் போகும். காய்ஸ் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறதுக்காக தான் வண்டி நிற்க வச்சுருக்கேன். இப்போ டயரை நல்லா க்ளோஸாக பாருங்கள், பார்த்தீங்களா பலூன் மாதிரி இருக்குது பாருங்கள் டயரு. ஸோ இந்த ஹைட்டில் தான் நம்ம எப்போவுமே வீலி பண்ணுவோம். இந்த ஹைட்டில் வீலி பண்ணும்போது வண்டி லெஃப்ட்டு இல்லை வண்டி ரைட்டு, இந்த பக்கம் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ காற்றை ரெடியூஸ் பண்ணிட்டு இதே மாதிரி வண்டி நிற்க வச்சு பார்க்கலாம். அப்போ எப்படி வண்டி நிற்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் கைஸ் இப்போ நம்ம காற்றை இறக்குறோம். நீங்கள் பெஸ்ட்டு காற்று இறக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னாச்சும் பஞ்சர் ஷாப்பு இல்லை கடையில் போய் காற்று லிமிட்டாக இவ்வளோ வச்சுக்கோங்க, 10 வச்சு கொடுங்க, 15 வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ரொம்ப இறக்கிட்டீங்கன்னா வண்டி பஞ்சர் ஆகிடும், அலாய் போயிடும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 10 ஆச்சு இருக்கணும் நம்மளுக்கு, 10-15 ஆச்சு. ஸோ கைஸ் உங்கள் ரெஃபரன்ஸுக்காக இப்போ பாருங்கள் டயர் எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா வண்டி ஸ்ட்ரைட்டாக போகும். அப்போ கூட லெஃப்ட் ரைட் போகிற சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம பாடி பேலன்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணியும் போகணும். நம்ம கையிலையும் இருக்குது, வண்டி கையிலையும் இருக்குது. ஸோ 50-50. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் சொல்லித்தரேன் வாங்க.
ஸோ அண்ட் கைஸ், நம்ம வீலி பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினாக என்ன பண்ணணும்னா, பிரேக்கிங்கில் கண்டிப்பாக கால் இருக்கணும். கிளச்சு எப்போவுமே ரூல், ஒரு விரலில் தான் கிளச்சு பிடிக்கணும், ஒரு விரலில் தான் கிளச்சு ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வீலி பண்ணிட்ட பிறகு கிளச்சில் ஒரு கை எப்போவுமே இருக்கணும். ஏன்னா வண்டி மிஸ் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு கிளச்சை பிடிச்சா வண்டி இறங்கிடும். சேஃபர் சைடில் இருப்போம், நம்ம சேஃபாக லேண்டும் பண்ணிவிடும். ஸோ வீலி விட்ட பிறகு கிளச்சில் கை வைக்கிறது ரொம்ப மஸ்ட்டு. அதே மாதிரி பேசிக் வீலியில் இந்த லெக் மேலே, அப்புறம் இந்த லெக்கு கீழே, ஃபுட் ரெஸ்ட் கீழே தான் இருக்கணும் இந்த லெக்கு. ஏன்னா இன்கேஸ் என்னாச்சும் மிஸ் ஆகிறதா இருந்தால் நீங்கள் வண்டியை விட்டுட்டு நின்றுடலாம். அதே மாதிரி ஒரு லெக்கு கீழே இருக்கிறது சேஃபர் சைடு, ஈஸியாக உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பாடி பேலன்ஸ்லாம் கற்றுக்கிறதுக்கு. இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த காலை கீழே வச்சு தேய்ச்சிக்கிட்டே வீலிங் அடிக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இப்போ பார்த்தீங்களா, இந்த ஹைட்டில் ட்ராவல் பண்ணால் தான் ட்ராவலிங் பண்ண முடியும். ஆனால் பிகினர்ஸ் என்ன பண்ணணும்னா, இவ்வளோ ஹைட்டு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டே வரக்கூடாது. இப்போ நல்லா பிரேக்கை பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, வீலிலாம் ஓரளவுக்கு எனக்கு தெரியும், கிளச்சை விட்டு நார்மலாக வீலி இவ்வளோ ஹைட்லாம் தூக்கியிருக்கேன்னா, அப்போ என்ன பண்ணணும், அந்த ஹைட்டு தூக்கி பிரேக் அடித்து இறக்கணும். இப்போ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பிரேக் அடித்து இன்ஜின் ஆஃப் ஆகி இறக்குறது ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களோட பிரேக்கில் என்ன பவர், பிரேக் அடித்தா எவ்வளோ ஸ்பீடாக வண்டி இறங்குதுன்னு உங்களால் ரீட் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு 10 to 15 டைம்ஸ் பண்ணால் உங்களுக்கு பிரேக்கிங்னா என்னன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், உங்களுக்கு மைண்ட் ரீட் ஆகும். சரி, திருப்பி பண்ணலாம் வாங்க. 2 ஸோ உங்களுக்கு இப்போ வந்து பிரேக் அடித்தா இறங்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அதில் எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்னு பாருங்கள். பிரேக்கு த்ராட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். என்ன த்ராட்டில் பிரேக், த்ராட்டில் பிரேக், த்ராட்டில் பிரேக், த்ராட்டில் பிரேக். பார்த்தீங்களா, த்ராட்டில் பிரேக், த்ராட்டில் பிரேக். பின்னாடி போகிற வண்டி அமுக்கி ஃப்ரண்ட்டில் தள்ளுது பிரேக் அடித்தா. அதுக்கப்புறம் திருப்பி த்ராட்டில் கொடுத்தா திருப்பி பின்னாடி வரும். திருப்பி த்ராட்டில் பிரேக், த்ராட்டில் பிரேக். வாங்க இன்னும் வாட்டி பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இன்னும் ஒரு வாட்டி, லாஸ்ட் டைம். இப்போ வந்து நான் பேசிக்கிட்டே சொல்கிறேன் பாருங்க, எப்போ த்ராட்டில் கொடுக்குறேன், எப்போ பிரேக் அடிக்கிறேன்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ பிரேக்கு, த்ராட்டில், பிரேக், 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 த்ராட்டில். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக ஒரு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, இப்போ 2 காலையும் மேலே வச்சு பாடி பேலன்ஸ் போட்டு வீலிங் பண்ண ஆரம்பிக்கணும். அது செகண்ட் ஸ்டெப். இப்போ 2 காலும் மேலே வச்சு வீலிங் பண்ணலாம் வாங்க. ஓகே, பார்த்தீங்களா, 2 காலம் மேலே வச்சு வீலிங் பண்ணும்போது பாடி பேலன்ஸ் தேவை. பாடி பேலன்ஸ்னால் என்னென்னா, வண்டி லெஃப்ட்டில் போகும்போது நீங்கள் ரைட்டில் போய் வண்டி இழுக்கணும், வண்டி ரைட்டில் போகும்போது நீங்கள் லெஃப்ட்டில் போய் வண்டி எடுக்கணும். வண்டி சென்டர்லேயே இருந்தால் நீங்களும் சென்டர்லேயே இருக்கணும். அதுதான். வண்டி ரைட்டில் போயிட்ட பிறகு நீங்கள் போய் இழுக்கக்கூடாது. வண்டியில் ரைட்டில் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இப்படி பேலன்ஸ் பண்ணணும். இதுதான் பாடி பேலன்ஸ். ஸோ இந்த மாதிரி பாடி பேலன்ஸ் பண்ணால், ஏன்னா ஒரே வீலில் போகிறோம்ல, வண்டி லெஃப்ட் ரைட்டு வெயிட்டு போகும். ஸோ ஒரே வீலில் போகிறதுக்காக நீங்கள் பாடி பேலன்ஸ் பண்ணால் தான் வண்டி வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ அதே மாதிரி இன்னொரு பண்ணி பார்க்கலாம். 2 காலும் மேலே வச்சு வீலி. பார்த்தீங்களா, வண்டி நான் இவ்வளோ பாடி பேலன்ஸ் பண்ணியும் வண்டி லெஃப்ட் சைடு போச்சு. ஸோ அதை நீங்கள் பாடி பேலன்ஸ் நல்லா பண்ணால் தான் ஸ்ட்ரைட்டாக போகும். வாங்க இன்னொரு பண்ணி பார்க்கலாம். 1 2 3. ஓகே கைஸ், உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரேக்கிங்னா என்ன, பிரேக் பண்ணி தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுமா, காற்று இறக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். காற்று கம்மி பண்ணுறதுலேருந்து பிரேக்னா என்ன, நம்ம லாங் வீலி எப்படி ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியராக சொல்லணும். பார்த்தீங்கன்னா இதுதான் ஹைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கிராவிட்டி பற்றி பேசலாம். கிராவிட்டி வந்து கீழே புல் பண்ணுது. ஓகேங்களா, வீலி பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் புல் பண்ணும்.
ஒரு ஹைட்டுக்கு மேலே வந்துட்ட பிறகு கிராவிட்டி பின்னாடி புல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, பைக் வெயிட் இங்கே இருக்குது, கிராவிட்டி பின்னாடி புல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம கவுந்து அடிச்சுட்டு விழுவோம். ஸோ பின்னாடி புல் பண்ணும்போது பேக் பிரேக் அழிச்சிங்கன்னா என்ன பண்ணுவோம், பேக் கிராவிட்டிலேருந்து ஃப்ரண்ட் கிராவிட்டிக்கு போயிடுவீங்க. அப்போ ஃப்ரண்ட்டில் போகும்போது நீங்கள் த்ராட்டில் கொடுக்காமங்கன்னா கீழே இறங்கிடும். அப்போது ஃப்ரண்ட்டில் போகும்போது இன்னும் கொஞ்சம் த்ராட்டில் கொடுக்கணும். அப்போது ஃப்ரண்ட் கிராவிட்டிலேருந்து திருப்பி பேக் கிராவிட்டிக்கு போகும்போது கீழே உழுவ போகிறீங்க. அப்போ பிரேக் அடிக்கணும். ஸோ இந்த கீழே உழுவ போகிற பொசிஷனில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணால் தான் நீங்கள் லாங் போக முடியும். ஸோ கீழே உழுவும் போது பிரேக் அடிச்சுன்னா முன்னாடி போய்டும், முன்னாடி இறங்கும் போது த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா பின்னாடி வந்துடும். ஸோ பிரேக் த்ராட்டில், பிரேக் த்ராட்டில், ஃப்ரண்ட் கிராவிட்டி பேக் கிராவிட்டி, ஃப்ரண்ட் கிராவிட்டி பேக் கிராவிட்டி. ஸோ இதுக்கு மேலே யாரும் கிளியராக சொல்ல முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுதான் பிரேக்கிங். எல்லாருமே இப்போ நாங்கள் ஹேண்ட் பிரேக் கூட போட்டிருப்போம் கையில், அது சி ஸ்டாண்டர்ட் பண்ணும்போது பிரேக் அடிக்கிறதுக்கு. ஸோ வீலிக்கு வந்து பிரேக் தான் மேஜர் பார்ட்டு. பிரேக்கிங் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், அதுதான் நம்ம கீழே விழுவாமல் தப்பிக்க முடியும். ஸோ இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து நான் வீடியோஸ் பார்க்குறேன், தனி ஸ்பாட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பட் பிரேக்கிங்னா என்னன்னு தெரியாது, வீலி பண்ணி கீழே விழுவுறீங்க. ஸோ பிரேக்கிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஸ்டண்ட் ரைடிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ப்ரோ ஸ்டண்ட் ரைடிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக சேஃபாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து பப்ளிக் ரோட்டில் பண்ணாதீங்க. ஹெல்மெட், சேஃப்டி கேர்ஸ் போட்டு வண்டியை கஸ்டமைஸ் பண்ணி ப்ராப்பராக பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த மாதிரி நிறைய ப்ரோ ஸ்டண்ட் ரைடர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் பார்த்து கற்றுக்கோங்க. ரோட்டில் பண்ணாதீங்க, பப்ளிக்கில் பண்ணாதீங்க. அதுதான் என்னோட வேண்டுகோள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் மேலும் க்ரோ பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.